நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சி 10வது வார்டுக்குட்பட்ட காந்தல் UMC லைன் பகுதியில் நிலவும் சுகாதாரக்கேடு பொதுமக்கள் வேதனை. நீலகிரி மாவட்டம் உதகை பகுதியில் இயங்கி வரும் இறைச்சி வதைக்கூடத்தின் சுகாதாரமின்மையால் அப்பகுதியில் கடும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. வதைக்கூடத்திலிருந்து வெளியேறும் ரத்தம் கலந்த கழிவுநீர் முறையான பராமரிப்பு இல்லாததால் சாலைகளில் வழிந்தோடுகிறது. இதனால் துர்நாற்றம் வீசுவதுடன் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகின்றனர். மேலும் அப்பகுதியில் உள்ள அங்கன்வாடி மைய வாசலில் கொட்டப்படும் குப்பைகளை நகராட்சி அகற்றாததால் குழந்தைகளுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் கட்டப்பட்ட கழிவுநீர் தொட்டி முறையாக பராமரிக்கப்படவில்லை. மாலை நேரங்களில் இளைஞர்கள் மது அருந்திவிட்டு பொதுமக்களிடம் தகாத முறையில் நடந்து கொள்வதால் பெண்கள் மற்றும் முதியவர்கள் அச்சமடைந்துள்ளனர். தேர்தல் நன்னடத்தை விதிகளால் ஆட்சியரிடம் மனு அளிக்க முடியாத நிலையில் உள்ள மக்கள் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு வதைக்கூட கழிவுகளை அகற்றவும் கால்வாய்களை தூர்வாரவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ரெடி பண்ணி கொடுக்கணுங்க. ஏன்னா நாங்கள் எத்தனை எல்லாத்தையும் சொல்லிட்டோம். எங்களுக்கு இன்னும் எனக்கு விடுப்பு வேலை வர மாட்டேங்குது. இந்த இடத்துல இவ்வளோ பெரிய டேங்க் கட்டியிருக்காங்க. அந்த டேங்க் வேணால் நீங்கள் பாருங்க. அந்த டேங்க் கட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது. திடீர்னு ஒரு பயங்கரமாக ஒரு ஸ்மெல் வருது. அது க்ளீன் பண்ணாங்களான்னா அது ஃபுல்லாக இன்னும் சாணி, அதுக்குள்ளே சாணி இருக்குது. அது இன்னும் க்ளீன் பண்ண கிடையாது. பயங்கர பெருசாக கொஞ்சம் மழை வந்தால் ஃபுல்லாமே அடைஞ்சிருது. இது ஃபுல்லுமே பிளாக் ஆச்சுன்னா பிளாக் ஆன தண்ணி ஃபுல்லு ரோட்டில் தான் போகும். கொஞ்சம் வீட்டுக்குள்ளவே வந்துடும். ஏன்னா வீட்டு பாருங்க, எதிர் வீடு தான். இந்த வீட்டுக்குள்ளே யார் இருக்குங்கிறதுல இந்த வழியில் வந்தால் நாங்கள் தண்ணி பிடிக்கணும், எல்லாமே செய்யணும். ஆனால் மொத்தத்தில் எங்களுக்கு கொஞ்சம் கூட எங்களுக்கு சுத்தம் பண்ணுறது எங்களுக்கு கிடையவே கிடையாது. நாங்கள் எத்தனையோ டைம் நாங்கள் சொல்லி ரொம்ப நாங்கள் சலிச்சு போயிட்டோம். சின்ன குழந்தைங்க இருக்குங்க. நாங்கள் எப்படி வச்சுட்டு இருக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் போய் ஃபோட்டோ எது அப்ளிகேஷன் கொடுத்தாலும் அதுக்கு பதில் சொல்கிறது கிடையாது. என்ன எழுதி கொடுத்து யார் எத்தனை பேர் எத்தனை பேர் நாங்கள் சொன்னாலும் எங்களுக்கு விடுவே இல்லைங்க. எல்லார் வீட்லயும் குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. எல்லாருக்குமே இதனால ரொம்ப சீக்கு வருதுங்க. வீசிங் ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகுது. எல்லாமே பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ரொம்ப ரிஸ்கா இருக்கு. பால்வாடி பக்கத்துல இருக்காங்க, அவ்வளவு குழந்தைங்க இருக்காங்க. இந்த ஸ்மெல்ல அந்த குழந்தைங்க உட்காந்துச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்கு சீக்கு வருமா வராதா? ஏங்க பால்வாடி இது பண்ணது அவங்களுக்கு தெரியும். எனக்கு கீழே பேண்ட் மார்க்கெட்ட பால்வாடி அங்க இஷ்டாங்க. நீங்க அங்கேயும் இங்கேயும் மொத்தமா சேர்த்து பால்வாடி வச்சிருக்காங்க. அப்ப அத்தனை குழந்தைங்க அங்க இருக்கு. சாப்பிட வேண்டாம், குழந்தைங்க தூக்கணும் இல்லையா? ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.